நாளைக்கு ஆடி 18 இன்னைக்கு கொஞ்சம் கஸ்டமர் கம்மியாக தான் வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 கன்று ஒரு 7 மாடு எடுத்துக்கோங்க. ஒரு மாடு எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குன்ற நம்பிக்கையோடு தான் வந்திருக்கோம். குறைஞ்சது 20 லிட்டருக்கு மேலே தான் கறக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் கறக்கணும்னு நாங்களும் நம்பிக்கையோடு வாங்கிக்கிறோம். இந்த லைன் ஃபுல்லாக கண்டுபிடி பார்க்குறேங்கண்ணா. மொத்தம் 8 கன்று பார்க்குறேங்கண்ணா. கண்ணுக்குட்டியும் வந்து பெரிய சைஸாகவே தெரியும். ஆனால் எல்லாம் ஊசி போடுற பருவத்தில் இருக்குங்கண்ணா. போனால் அவங்க ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் ஊசி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டிங்கண்ணா. ஸோ அதுவும் கண்ணு தானே? ஆமாங்கண்ணா. ஊசி வைக்கிற பருவத்தில் கேட்டிருந்தாங்க. ஓகே. இது ஊசி வைக்கிற பருவத்தில் ரெண்டு ஒரே ஐடியா தான் இருக்கேண்ணா. ஆமாங்கண்ணா. ரெண்டும் ஒரே பிரீடு HFல பிளாக் மெஜாரிட்டி அதிகம் வாணியம்படி போகிறாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. ஸோ சிந்தாமணி நேரமாக முடிச்சிட்டோம். ஆமாங்கண்ணா. ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா கறவை மாடுகள் சினை மாடுகள் அதிகமாக நம்ம சிந்தாமணியில் எடுத்துகிட்டு இருப்போம். கண்டிப்பாண்ணா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக எடுத்திருக்கோம். ஆமாங்க. எதில் பார்த்தீங்கன்னா கறவை மாடு எடுத்திருக்கோம். ஆமாங்கண்ணா. கிடரி கன்றுகள் எடுத்திருக்கோம். கண்டிப்பாண்ணா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமாக விரும்புறது பார்த்தீங்கன்னா கறவை மாடுகள் நிறைய கஸ்டமர் விரும்பினாலுமே ஆமாங்கண்ணா. ஸோ அது எல்லாமே பண்ணை கறவைக்காக விரும்புகிறாங்க. கண்டிப்பாக. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆமாங்கண்ணா. ஸோ 1 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு முதலாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கன்றுக்குட்டிகளுக்கு முதலீடு போடுறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடு வாங்குறதுக்கு ஒரு 4-5 கன்றுக்குட்டியாக வாங்கி இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை வந்து விற்பனை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. அது மட்டும் இல்லாமல் மாடும் வாங்கினாங்க. ஆமாங்க. கிடரி கன்றுகளும் வாங்கினாங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ எல்லாரை பற்றியும் பார்ப்போம். பார்க்கலாங்கண்ணா. சொல்லுண்ணா, இன்னைக்கு நேரமாக முடிச்சிட்ட மாதிரி இருக்கு. ஆமாங்கண்ணா. எதனாலண்ணா? நாளைக்கு ஆடி 18 இன்னைக்கு கொஞ்சம் கஸ்டமர் கம்மியாக தான் வந்திருந்தாங்க. ஓகே. ஏன்னா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கன்று ஒரு 7 மாடு எடுத்துருக்கோங்கண்ணா. 8 கன்று 7 மாடு. ஆமாங்கண்ணா. கஸ்டமர் கம்மி தான். அந்த கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பெங்களூர் போகிறாங்க. நல்ல ப்ரீட் வைஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுக்குட்டி ஒரு 8 கண்ணுக்குட்டி செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாடு வந்து 5 மாடு வந்து திருவண்ணாமலை போகிறாங்க. ஒரு மாடு வாணியம்படி போகிறாங்க. ஒரு மாடு வந்து பெங்களூர் போகிறாங்கண்ணா. ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தையிலையும் க்ரௌடு கூட தான் இருந்தது. ஆமாங்கண்ணா. மாடுகளும் வந்து மாடு வரத்து அதிகங்கண்ணா. இன்னைக்கு மாடு குறையில்லாமல் இருந்தது. கண்டிப்பா. ஆனால் கஸ்டமர் வரல. கஸ்டமர் கம்மி. ஓகே. ஏன்னா விசேஷன்றதால ஆமாங்கண்ணா தள்ளி போட்டாங்க. கண்டிப்பா. ஸோ ஒரு சிலர் வந்து ஆடி கழிச்சு வாங்கலான்னு இருப்பாங்க. கண்டிப்பாங்க. அது உண்டானது தானே. எப்பயுமே ஆடி 18 முடிஞ்சு வாங்குற கஸ்டமர் நிறைய இருக்காங்க. அதனால நாளைக்கு ஒரு நாள் தானே கேப் இருக்கு. அதனால ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு கூட அடுத்த வாரம். ஓகே. ஸோ அந்த ரீசனாலே நீ கஸ்டமர் கண்டிப்பா. ஆமாங்கண்ணா. ஓகே. ஸோ நம்ம எப்பயுமே சொல்றது தான். அது ஒரு மாட்டுக்கு வந்தாலும் சரி 10 மாடு 30-40 வந்தாலுமே சரி கண்டிப்பா நம்ம வந்துருவோம். ஆமாங்க. ஏன்னா வர கஸ்டமர் நம்மள மார்க்கெட்டுக்கு ரெகுலரா இருப்போம். ஃபோன் பண்ணி எடுக்க முடியலனாலும் மார்க்கெட்ல சிந்தாமணியில் வந்தால் நம்மள பார்க்கலாம். சிந்தாமணி வந்துட்டு கூட கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு எப்படி மாடு வேணுமோ அப்படி செலெக்ஷன் பண்ணி எடுக்கலாம். நம்ம நம்பி வந்துட்டாமே. ஸோ அவங்களுக்காக மரியாதை கொடுத்து நம்ம வந்துருவோம். கண்டிப்பாண்ணா. ஸோ அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கஸ்டமர் குறைவாக இருந்தாலுமே ஆமாங்க நேரமாக வந்துட்டோம். நேரமாகவும் செலெக்ஷனை முடிச்சிட்டோம். கண்டிப்பாக. ஸோ வந்த கஸ்டமர் திருப்தியாக கறவை மாடாக இருக்கட்டும் சின்ன மாடாக இருக்கட்டும் கிடரி கன்றுகளாக இருக்கட்டும் ஆமாங்க வாங்கி வந்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக. சரி ஒன் பண்ணா பார்ப்போம். பார்க்கலாங்கண்ணா. கஸ்டமர்கிட்டையும் பேசலாம்ண்ணா. ஓகே. நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு? நான் பார்க்கலாங்கண்ணா. ஃபஸ்ட்டு மாட்டை பற்றி பார்த்துலாங்கண்ணா. மாட்டிலேருந்து ஆரம்பிச்சிடுமா? ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2 பல்லு தலைச்சம் கிடையாதுங்கண்ணா. ஓகே. 2 பல்லு நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. நைட்டு தான் கண்ணு போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மாடு. நல்லா அடிக்கு ஒரு காம்புங்கண்ணா. ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்கும்னா தலைச்சன்லையே. ஓகே. ஃபஸ்ட்டு அந்த மாடு பார்த்தோம். ஆமாம். வாங்கினது லாஸ்ட்டு தான் அது. கண்டிப்பாண்ணா. ஸோ கஸ்டமர் லேட்டாக தான் வந்தாங்களாண்ணா? ஆமாங்கண்ணா. லேட்டாக தான் வந்தாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாடு பார்த்தீங்கன்னா தலைச்சன் ஒன்று ரெண்டாநீத்து ஒன்றுங்கண்ணா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்க ஈத்து மாடு டைப்பில் தான் கேட்டாங்க. கொஞ்சம் கிராஸ் மாடு டைப்பில் கேட்டிருந்தாங்க. திருவண்ணாமலை கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். திருவண்ணாமலை எத்தனை மாடுண்ணா? திருவண்ணாமலை மொத்தம் 4 மாடு போகிறாங்கண்ணா. 4 திருவண்ணாமலை தான். ஆமாம். மொத்தம் 5 மாடு. மொத்தம் 5 மாடு. ஆமாங்கண்ணா. ஒரே கஸ்டமர்? இல்லைண்ணா. பேட்சாக வாங்கியிருக்காங்க. ஆனால் சேர்ந்த மாதிரி வந்தாங்க. ஆமாங்கண்ணா. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 2 தலைச்சம். இது வந்து வாணியம்படி போகிறாங்கண்ணா ஒரு மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகிறாங்க. இதுவும் தலைச்சம் கிடையாது தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது திருவண்ணாமலை போகிறாங்கன்னா இது 2ஆம் நீத்து கேட்டிருந்தாங்க. ஓகே. 2ஆம் நீத்தில் நல்லா வெயிட்டான மாடுங்கண்ணா. ஒரு 25 லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி. இன்னொரு 15 நாள் டைம் இருக்குங்க. கண்ணு போட்டுச்சானா? எனக்கு சென மாடுங்க. சென மாடு. ஆமாங்கண்ணா. ஸோ கண்ணு போட்ட மாதிரி இருக்கேன் மடி. நல்ல மடி செட்டுங்க. நல்ல வெயிட்டான மாடு. கஸ்டமரே விருப்பப்பட்ட எடுத்து கொடுத்துருக்கணும். நேரம் இருக்கு. ஆமாங்கண்ணா. இன்னும் டைம் இருக்கு. ஆமாங்கண்ணா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக கண்ணுக்குட்டி பார்க்குறேங்கண்ணா. மொத்தம் 8 கன்று பார்க்குறேங்கண்ணா. கண்ணுக்குட்டியும் வந்து பெரிய சைஸாகவே தெரியும். ஆனால் எல்லாம் ஊசி போடுற பருவத்தில் இருக்குங்கண்ணா. போனால் அவங்க ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் ஊசி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியான மாடு. நல்ல ப்ரீடு வைஸில் எடுத்து கொடுத்துருக்கோங்கண்ணா. இது எல்லாமே ஒரே கஸ்டமரா? அப்படின்னா ஆனால் இது எல்லாமே ஒரே கஸ்டமருங்கண்ணா. ஓகே. என்ன பர்பஸ்ன்னு சொன்னாங்கண்ணா நம்ம? பர்பஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது வந்து ரெடி பண்ணி சென பண்ணி அவங்க ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா. ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நல்லா சேல் பண்ணுவாங்க. ஆனால் ஆமாங்க.
சேல் பண்றது இல்லைங்கண்ணா அவங்க. இவங்க வந்து இப்போதைக்கு வந்து மாடு பார்த்துக்கிற ஆள் இல்லாதனால கண்ணுக்குட்டி வாங்கி அவங்க ரெடி பண்ணி அவங்களே அப்படியே வளர்க்குற மாதிரி. ஸோ இப்போதைக்கு ஆரம்பிக்கல, கண்டிப்பா கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஆமாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் மாடு ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்ண்ணா? அண்ணா இதெல்லாம் ஆகிறதுக்கு எப்படி ஒரு வருஷம் ஆயிருங்கண்ணா. ஒரு வருஷம் ஆயிடும். ஆனால் ஓவராலாக மாடு எல்லாமே பார்த்துருந்தோம். ஆமாங்கண்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட பேச வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ மொத்தம் 4 மாடு பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. ஸோ இது எல்லாமே திருவண்ணாமலைக்கு போதும் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா. ஸோ இந்த 4 மாட்டில் வந்து எத்தனை கஸ்டமர்ண்ணா? 4 மாடுக்கு வந்து 3 கஸ்டமருங்கண்ணா. 3 கஸ்டமர். 2 மாடு ஒரு கஸ்டமர். எல்லாம் ஒரே ஊருக்காரங்களா? ஒரே ஊருக்காரங்க தான். ஒரே ஊருக்காரங்க திருவண்ணாமலை போறாங்க. 4மே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல பிரீட் மாடல எடுத்து கொடுக்கலீங்க. அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் மெஜாரிட்டி அதிகமா ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் எடுத்து கொடுத்துருக்கோம். 4மே நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. நல்ல மடி செட்டோட எடுத்து கொடுத்துருக்கோம். 4 மாடி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல சிந்தாமணி வர்றதுக்குன்னா அது ரெடி கண்டிஷனு. 2 பல் 4 பல்லே ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் அதுக்கு தகுந்த மாதிரி மாடுக்கு தான் நம்ம இங்கே சிந்தாமணி தேடி வராங்கண்ணா. சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமரை கூடுங்கண்ணா அப்படியே. அண்ணா கூப்பிடலாங்கண்ணா. ஸோ அண்ணனுக்கு எந்த மாடுண்ணா? அண்ணா இந்த மாடுண்ணா. ஃபர்ஸ்ட் மாடு. ஆமாண்ணா. சொல்லுங்கண்ணா. மாடு வீடியோ பார்த்துருந்தேன், பிடிச்சிருந்துச்சி. ஓகே. சரின்ட்டு வந்தேன், அண்ணனை கூப்பிட்டேன், காலையிலேயே வந்தாரு, எடுத்து கொடுத்தாரு. சரி, நீங்கள் எல்லாமே ஒரே ஊருங்களா? ஒரே ஊர். ஸோ எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்தீங்க? எல்லாம் சேர்ந்த மாதிரி தான். ஓகே. உங்களுக்கு ஒரு மாடு, எனக்கு ஒரு மாடு, கூட வந்தவங்களுக்கு. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? நான் மாடு தான் வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு 10 மாடு இருக்கு நான். அதாவது வந்து ஜெர்சி வச்சுருக்கேன், சேப்பு இல்லை, இப்போ தான் வாங்கியிருக்கேன் சேப்பு. ஓகே. ரொம்ப நாளாக வீடியோ பார்த்தீங்க? ரொம்ப நாளாக வீடியோ பார்த்தேன். ஏற்கனவே கூப்பிட்டுருந்தேன், வரல, இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ ஊரில் இருக்க எல்லாரும் பொண்ணை பார்த்து சரி எல்லாரும் சேர்ந்த மாதிரி முடிவு பண்ணி சேர்ந்த மாதிரி கிளம்பி வந்துட்டீங்க? ஆமாம், சேர்ந்த மாதிரி கிளம்பி வந்துட்டேன். சரிங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க மாடு? பரவாயில்ல, திருப்தியாக இருக்குது. திருப்தியாக இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி மாடு வச்சுருக்கீங்க? வச்சுருக்கேன் ஆல்ரெடி. சிந்தாமணி இப்படி இப்போ தான் கொண்டு போகிறீங்க? இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஓகே. இன்னும் எத்தனை நாளில் கண்ணு போட சொல்லியிருக்காருங்க? 15 நாள் ஆகும்னு சொல்லி. 15 நாள். ஸோ இன்னும் மடி வைக்கும்? 15 நாள் ஆகும் அப்படின்னு. சரிங்க. ஓகே. அடுத்த கஸ்டமர் பார்த்துலாமாண்ணா? பார்த்துலாம். அண்ணா வணக்கம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்டேன், வாசனார் அந்த 20 லிட்டரில் கேட்டிருந்தேன். சரி, எடுத்து கொடுத்தாரு. ஓகே. முன்னாடி சொல்லிட்டு தான் வந்தீங்க? சொல்லிட்டு தான் வந்தேன். ஓகே. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க? நான் 1 மாதம் ஃபாலோ பண்ணுறேன். நம்மகிட்ட மாடு இருக்காண்ணா? நம்மகிட்ட மாடு இருக்குது. மாடு இருக்குது. மாடு இருக்குது. சிந்தாமணி பிரீடில் நீங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க? ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க. ஓகே. உங்களுக்கு எப்படி பிடிச்சதுண்ணா செலெக்ஷன் பிடிச்சிருக்குது? பிடிச்சதுனால தான் எடுத்தேன். பிடிச்சதுனால எடுத்தீங்க. ஓகே. நேரமாக வந்துருந்தீங்க? நேரமாக. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே. சரிங்க. ஸோ திருவண்ணாமலை கஸ்டமரு லாஸ்ட் கஸ்டமரு? ஆமாங்கண்ணா. ஸோ இவங்க 2 பேராண்ணா? ஆமாண்ணா, 2 பேர். ஓகே. சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுண்ணா? நல்லா இருந்தது. நான் கிட்டத்தட்ட கௌதம் அண்ணன் ஒரு 2 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் தான் இப்போ சீனியர் அப்போ? ஆமாம். இவங்களுக்கெல்லாம் நான் தான் சொல்லி இங்கே கூட்டின்னு வந்தது. ஓகே. அவர் மாடு எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குன்ற நம்பிக்கையோடு தான் வந்திருக்கோம். குறைஞ்சது 20 லிட்டருக்கு மேலே தான் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் கறக்குன்னு நாங்களும் நம்பிக்கையோடு வாங்கி வரோம். ஓகே. நீங்கள் மாடு வச்சுருக்கீங்களா? அப்படிங்க இருக்கு மாடு. அடுத்த டைம் நான் எடுக்க போகிறேன். சரிங்க. ஒரு அண்ணங்கிட்ட தான் வந்து எடுக்கணும். ஓகே. இப்போ இந்த மாடு இவருதுங்களா? ஆமாம். அவரு உங்களுக்கு? எங்களுக்கு ஃப்ரெண்டு. ஆமாம். ஸோ எல்லாரையும் நீங்கள் தான் கைட் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க? இது ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்கிறதுக்கு வந்துருக்கோம். சரிங்க. உங்களுக்கு எப்போ எடுக்கிறீங்க? வருவோம், அடுத்த டைம் வந்து எடுக்கலான்னு இருக்கோம். ஓகே. இப்போ அவர் எடுத்து கொடுத்த முறையை பார்த்துருப்பீங்க. ஆமாம். எந்த அளவுக்கு பண்ணாருங்க? இல்லை, நல்லாவே பண்ணார். அவர்கிட்ட பார்த்திட்டு வந்து எங்களுக்கோசரம் குறைச்சி எவ்வளோ பேசி வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே. அவர் அனுசரிச்சவே தான் பிடிச்சி போச்சு. ஆமாம். ஸோ அடுத்து உங்களுக்கு தான் வாங்கணும்? ஆமாம். ஓகே. அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாமாண்ணா? அதுக்கு அடுத்த வாரம் வருவோம். இன்னும் 2 வாரம் இருக்குது. ஆமாம். நீங்கள் எத்தனை எடுக்கணும்ண்ணா? நான் ஒரு 4 எடுப்பேன். 4 எடுக்கணும்? இல்லை, ஃபஸ்ட்டு 2 எடுக்கலாம், அதுக்கப்புறம் 2 கூட எடுக்கலாம். ஓகே. ஸோ எடுத்தால் சிந்தாமணிலாம் எடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. இங்கே சொல்லுண்ணா. மாடு நல்லா இருக்கு. கறவை வந்து குறையாத இருக்கும், அதனால தான். சரிங்க. நிறைய திருவண்ணாமலை பக்கம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆரணி, சேத்துப்பட்டு, ஓகே, கோலூர். நான் மாடு வாங்கியிருந்தா 3 மாதம் மேலே இருக்கும். அண்ணன் தான் நம்ம எப்போ போனோம் சிந்தாமணி தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து கௌதமனை தான் எடுத்து கொடுக்கணும் நமக்கு, அதான் மாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஓகே. அவரும் 2 வருஷம் மேலே வீடியோ பார்க்குறதா சொன்னார். ஆமாம் ஆமாம். ஸோ உங்கள் எல்லாருமே வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. என்னை விட அபி தான் நிறைய பார்த்துக்கிறான். அப்படியா? ஆமாம். எங்கள் மாவட்ட தலைவர் அவர் தான்.
எங்கள் மாவட்ட தலைவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் கரெக்டாக செய்வோம். ஓகே ஓகே. ஸோ எல்லாம் ஒரு டீமாக பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். சரி ஓகே, நல்லா பண்ணணும், அடுத்தடுத்து வரணும். ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா இன்னும் நிறைய மாடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேண்ணா, அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம். ஆமாம். ஓகே. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமரும் பேசிட்டாங்க. ஸோ 3 கஸ்டமர் வந்தாங்க. ஸோ 3 பேரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ எப்படி நம்ம உங்களை ஃபாலோ பண்ணாங்க, எப்படி இன்றைக்கி சிந்தாமணிக்கு வந்தாங்க, எப்படி மாடு வாங்கினாங்கன்றத எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணன் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சீனியராக இருந்து வழிகாட்டி கூப்பிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக. ஸோ எல்லாருக்கும் திருப்தியாக இருக்காங்க. மாவட்டத்திலேயே அண்ணன் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க. ஓ அப்படிங்களா? ஓகே, அந்தளவுக்கு நம்பிக்கை. ஆமாண்ணா. இல்லை, அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட நிறைய எடுப்போம். இந்த வீடியோவை பார்த்துட்டாங்கன்னா நிறைய எடுப்போம். சரி ஓகேண்ணா. சரி, நன்றிண்ணா. ஓகே, மாடு கொடுத்துலாமாண்ணா? கொடுத்துலாம். சாமி கடவுளை அனுப்படியே கொடுக்குற முதல்ல 1 கோடி முதல்ல. அண்ணா அடுத்து 2 மாடு பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. 2 மாடு இல்லைங்கண்ணா, ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டிங்கண்ணா. ஸோ அதுவும் கண்ணு தானே? ஆமாங்கண்ணா. ஊசி வைக்கிற பருவத்தில் கேட்டிருந்தாங்க. ஓகே, இது ஊசி வைக்கிற பருவத்தில் 2 ஒரே ஐட்டே தான் இருக்கேண்ணா. ஆமாங்கண்ணா, 2 ஒரே பிரீடு. HFல பிளாக் மெஜாரிட்டி அதிகம், வாணியம்படி போகிறாங்கண்ணா. ஓகே, இதுனா பல்லே போடலிங்கண்ணா, இன்னும் போனோன்னே இன்ஜெக்ஷன் போடலாம். இது பார்த்தீங்கன்னா 4 பல்லு தலைச்சம் கிடையாது, இன்னொரு 5 to 20 நாள் ஆகுங்க. ஆனால் 2மே சரி ஈக்குவலாக இருக்கு. ஆமாங்கண்ணா. ஆமாங்க, ஸோ அந்த அளவுக்கு ப்ரீட் இருக்கு. நல்ல ப்ரீடுங்க. ஸோ போனவொடனே 1 மாதத்துல பருவத்து வருமானா எப்படி? ஆனால் வந்து இப்போ ரெடியாக இருக்குங்கண்ணா, போனோன்னே போடலாம். ஏன்னா ஒரு 10 நாள் அவங்க இடத்துக்கு செட் பண்ணிவிட்டு அப்புறம் போடலாங்க. போடலாம். ஆமாங்க, இல்லை ஒரு பருவம் விட்டு கூட போடலாம். கண்டிப்பாங்க. ஓகே. ஸோ கஸ்டமர் எப்படி கேட்டாங்கண்ணா? கஸ்டமர் ஒரு மாடு ஒரு கண்டு தான் கேட்டுட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். பிளாக் மெஜாரிட்டி அதிகம், ரொம்ப ப்ரீடெல்லாம் எடுத்து கொடுக்கலிங்க. சரி. HFல கொஞ்சம் கிராஷ் டைப்பில் கொஞ்சம் பிளாக் மெஜாரிட்டி அதிகமாக கேட்டிருந்தாங்க. அவங்க ஏரியாக்கு செட் ஆகிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே, கஸ்டமர் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. ஆமாங்கண்ணா. ஸோ பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆமாங்க, கூப்பிட்டு பேசிடுவோமா? பேசுகிறாங்க. அண்ணா வாங்க. வணக்கண்ணா. சொல்லுங்கண்ணா, எங்கேருந்து வரீங்கண்ணா? வாணியம்பாடிண்ணா. வாணியம்பாடி. ஓகே. ஸோ ஃபேமிலியோட வந்து 2 மாடு எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணா. சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு செலெக்ஷனு? நல்லா தான் இருந்துச்சு. வந்தோடனே எடுத்து கொடுத்துருவாங்க. ஃபோன் பண்ணேன், ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. ஓகே, ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா சின மாடு எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணா, நான் வந்ததே கண்ணுட்டி வாங்க தான் வந்தேன். மாடு அண்ணன் சலசனை பார்த்து வந்து மாடு வாங்கி. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பருவத்துக்கு வர மாதிரி இருக்கு. ஆமாண்ணா. ஸோ ஆனால் கேட்டது கிடரி கண்ணுக்கு தான் வந்தீங்க. ஆமாண்ணா. ஏன் மாடாக எடுத்துட்டீங்கண்ணா? இல்லை, அண்ணன் வியாபாரம் பண்ண பிடிச்சிருந்துச்சு. சலசன் கரெக்டாக இருந்துச்சு, நான் எடுத்துக்கலாம். ஸோ அவர் சொன்னோடனே உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு. ஆமாண்ணா. ஸோ அதனால் ஒரு மாடு ஒன்று கிடரி கண்ணா வாங்கிட்டீங்க. ஆமாண்ணா. ஸோ 2 எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குதுண்ணா. நல்லா இருக்கு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? நம்ம ஆமினில் ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வளர்க்க போகிறீங்களா அப்படிங்க? அப்பா வச்சுருக்கிறோன்னா நம்ம தானே ஃபஸ்ட் டைம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே, இன்னும் எத்தனை மாடு எடுக்க வேண்டியிருக்குண்ணா? நான் போயிட்டு பிறகு அப்பா தானே, அப்போ ஒரு 4-5 மாடு எடுக்குங்கண்ணா. எடுக்கணும். ஆமாண்ணா. சரிங்க. இது எல்லாம் பராமரித்து வீட்டிலே அப்படிங்க? நான் வீட்டில் தானே. வீட்டில் தான் பார்த்துக்கிறாங்க. ஆமாண்ணா. ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுண்ணா சிந்தாமணி சந்தை அண்ணன்கிட்ட வாங்கினது? சந்தோஷமாக இருந்துச்சுண்ணா. சந்தோஷம் தான். ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் டைம் அண்ணனுக்காக வந்தேன். அண்ணன் கால் பண்ணி எனக்கு வந்தேண்ணா. வந்தேன், அண்ணன் கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேண்ணா. ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. உடனே வாங்கிட்டீங்க. ஆமாண்ணா. ஓகே, ஏன்னா நீங்கள் கிடரிக்கன்னு தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆமாண்ணா. அவர் வாங்கி கொடுக்குற முறையை பார்த்து மாடாகவே வாங்கிட்டீங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாண்ணா. நன்றி. 10 லட்சம் மூலம் ஆன்சர் வாங்கி. ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிடரி கண்ணோட பார்க்குறோம். ஆமாம். ஸோ லாஸ்ட் கஸ்டமரு. ஸோ கஸ்டமர் கூட இருக்காரு. ஆமாம். ஸோ அப்படியும் பேசுவோம். பிரதர் வணக்கம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிடரியோட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மாடு வளர்த்துருக்கீங்களா அப்படிங்க? இல்லை, ஃபஸ்ட் டைமு. ஸோ அண்ணன் சொல்லியிருந்தாரு, ஸோ இதெல்லாம் 1 இயர் வளர்த்து அதுக்கப்புறம் அப்படியே ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எதனால் இந்த பிளானுங்க? ஓகே. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சென மாடோட ஆரம்பிச்சிருவாங்க, உடனே ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் 1 இயர் வெயிட் பண்ணி பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு கேதர் பண்ணுறதுக்கு அப்படிங்க? அதனால். ஓகே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியுங்க சிந்தாமணி? இல்லைண்ணா, இப்போ தான் 1 month. இப்போ தான் தெரியும். ஸோ வீடியோஸ்லாம் எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க? இது 1 மாதமாக தான் எல்லாமே 1 மந்தாக தான். ஓகே. ஸோ எந்த மாதிரி கேட்டீங்க கிடரில்? உடனே பருவத்துக்கு வர மாதிரியா? அதான் 2 மாதத்துல செம்மன் வர மாதிரி. 2 மாதத்துலே. ஓகே. ஸோ அதே மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. உங்களுக்குலாம் பிடிச்சதா? பிடிச்சிக்குதான். ஸோ கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இதில் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றதால. ஆமாங்கண்ணா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆளுங்களும் பார்த்துக்கிற இல்லை. அதனால இப்போ வந்து அவங்க செட் பண்ணி அவங்க ஃபார்ம் பண்ணுற மாதிரி நல்ல பிளட் லைனில் கேட்டாங்க. 1 இயர் அப்படின்னும் போது இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஆமாங்க, கண்டிப்பாக. மாடுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னு தெரிஞ்சிடும். எல்லாமே வந்துருங்க. அவங்க ஏரியாவுக்கும் கிளைமேட்டுக்கும் செட் ஆயிரும். நல்ல பார்த்தீங்கன்னா ஒருன்னா பருவத்துக்கு வரும், சென பிடிக்கும். கண்டிப்பாக. ஸோ இதில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸுக்கு கெயின் ஆகும். ஆமாங்க. ஸோ அதனால் அவர் அது மாதிரி எடுத்துட்டாரு. ஆமாங்கண்ணா. ஸோ ஒர்க் பண்ணுறீங்களா ப்ரோ? இல்லைண்ணா, ஒர்க் பண்ணல. சரிங்க.
ஸோ இதோட அடுத்து வரணுமா எப்படிங்க? கிடைக்க வாங்கணும். இன்னும் எத்தனை பிளான் வச்சுருக்கீங்க? இன்னும் ஒரு மாதம் விட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு 7 வாங்கணும். 7 இல்லை, இன்னும் ஒன்றா 2. இன்னும் 1-2 வாங்கணும். ஓகே. ஸோ கண்ணுங்கெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன். சரிங்க. ஓகேண்ணா. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்கிட்ட பேசிட்டோம். கண்டிப்பாண்ணா. ஸோ இன்றைக்கி வந்து கஸ்டமர் கம்மி இருந்தாலும் ஏன்னா முன்னாடி சொல்லிட்டீங்க ஆடி 18 அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. எல்லாருமே எல்லா கஸ்டமரும் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாண்ணா. ஒரு சிலர் ஆடி முடிஞ்சு தான் எந்த ஒரு பிளானும் வைப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே கஸ்டமர் நம்மளை வந்துட்டாங்க, கஸ்டமர் நம்மளை நம்பி வந்துட்டாங்க. நம்மளும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வரோன்றது தெரிஞ்சு வராங்க. கண்டிப்பாண்ணா. கால் பண்ணாமே வராங்க அப்படின்றதால ஸோ நம்மளும் நேரம் பார்க்காம வந்துட்டோம். ஆமாங்க. வந்த கஸ்டமருக்கும் திருப்தியாக நேரத்தோட முடிச்சிட்டோம் இன்றைக்கி. கண்டிப்பாண்ணா. ஸோ அடுத்த வாரம் தானே எப்படிண்ணா? அடுத்த வாரம் தாங்கண்ணா. ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாம். நன்றிண்ணா. நன்றி.